ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப், எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு நடிகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடிகை ஹனி ரோஸ், இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 34 வயசாக இருக்கக்கூடிய நடிகை ஹனி ரோஸ் எந்த படத்துலையுமே வந்து கமிட் ஆகலை, எந்த ஈவெண்ட்லையுமே வந்து பெருசாக கலந்துக்கல. ஈவெண்ட் அப்படின்றது வந்து சினிமா ரிலேட்டட் ஈவெண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து பிஎம்டபிள்யூ காரு, லேண்டு, வீடுன்னு சொல்லி சொத்துக்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்கிறாங்க நடிகை ஹனி ரோஸ். ஸோ கடைசியாக இவங்க நடிப்பில், அதாவது ஒரு நல்ல ஹீரோயின் ரோலில் நடித்த படம் அப்படின்றது வந்து சிங்கம் புலி தமிழில் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து ஒப்புச்சப்பா ரோல் தான். ஸோ வீரசிம்மா ரெட்டி அப்படின்னு சொல்லி பாலையா வந்து வச்சு செஞ்சிருப்பாப்புல படத்தில். அவங்களுடைய அம்மா கேரக்டரில் போட்டு செஞ்சிருப்பாப்புல. அப்புறம் வந்து மனைவியாகவும் வந்து வச்சிருப்பாப்புல. அந்த ஒரு படுக்கை சீன் வரும் அந்த படத்தில், வீரசிம்மா ரெட்டி அப்படின்ற ஒரு படத்தில். அதுலேயும் வந்து காட்ட வேண்டாத, காட்டக்கூடாத ஆங்கிள்லாம் வந்து டாப் ஆங்கிளில் ஜூம் பண்ணிலாம் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தானே நம்ம ஹனி ரோஸ் ஃபேமஸே. ஸோ இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி எந்த படத்துலையுமே வந்து இல்லை, கமிட் ஆகலைனாலுமே அவங்களுக்கு பணம் கொட்டுது அப்படின்னா எப்படி? இந்த ஈவெண்ட்ஸ் எந்த சின்ன கடையாக இருந்தாலும் அதை கட் பண்ணுறதுக்கு இவங்கள கூப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க வந்தாலே கூட்டம் வருது. ஏன் வருது? அவங்களுடைய பின்னழகை பார்க்கறதுக்காகவும் முன்னழகை பார்க்கறதுக்காகவும். ஸோ ஏன்னா முன்னாடி இருந்த ஹனி ரோஸ் இவ்வளோ குண்டா இல்லைன்னா இவ்வளோ பூசின மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்லிம்மாக ஃபிட்டாக அழகாக இருந்தாங்க. அப்படி இருந்த நடிகை எப்படி இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாங்க அப்படின்றதே யாருக்குமே தெரியல. ஏதாவது ஊசி போட்டாங்களா, இல்லைன்னா வந்து ஏதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி தனியாக இதுக்காகவே பண்ணாங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்கே இருக்குது. ஏன்னா அது எப்படி அது மட்டும் தனியாக அவ்வளோ வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றது தான் ஒரு கொஷினாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த கொஷின் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எந்த ஃபங்க்ஷன், எந்த ஈவெண்ட்ஸில் போனாலுமே தன்னுடைய உடல் அமைப்பே வந்து நல்லா டைட்டான ஒரு ட்ரெஸ், எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ, மூச்சு விடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் விட்டால் போதும், மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டிசைனர்கிட்ட சொல்லிடுவாங்க போல். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அதை வச்சு தானே அவங்களோட பழப்பே ஓடுது. ஸோ தன்னுடைய கவர்ச்சியை வச்சு தானே ஓடுது. அதனால் ரசிகர்கள் இதை பார்க்க தான் வராங்க அப்படின்றத அந்த பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய டைட்டான ட்ரெஸ் பின்னழகை வந்து பிதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கணும், முன்னழகும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இறுக்கி பிடிச்சி பிதுங்கி நிற்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய காஸ்ட்யூமே இருக்கும். ஸோ அப்பப்போ தன்னுடைய தொப்புளையும் காட்டுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உடல் கொஞ்சம் பருமனாக இருந்தாலும் அந்த தொப்புல சைடை மட்டும் ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஹனி ரோஸ். ஸோ கேரளாவில் எந்த ஒரு சின்ன கடை, அதாவது ஒரு கார் வாஷ், 3D வாஷ், 5D வாஷ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கடை ஓப்பனிங்க்கும் வந்து நம்ம ஹனி ரோஸ் போவாங்க. அதுக்காக எல்லாத்துக்குமே ஒரு டேரிஃப். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களுக்கு 1,00,000 2 லட்சம், பெரிய பெரிய நகை கடை அந்த மாதிரிலாம் வந்து 10 லட்சம் அப்படின்னு சொல்லி மாசத்துக்கு ஒரு 4லேருந்து 5 கடை ஓப்பனிங்க்கு போயிடுவாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மி, 5 கடைன்றது ரொம்ப கம்மி. முன்னாடி எல்லாம் வந்து வாரத்துக்கே வந்து 10 கடை அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நடிகை ஹனி ரோஸோடைய மவுசு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ எங்கே போனாலும் தன்னுடைய தொப்புளையும் மக்களையும் காட்டிக்கிட்டு, தன்னுடைய டைட்டான பின்னழகையும் காட்டிக்கிட்டு, ரசிகர்கள் கூட சும்மா செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு, அதில் ஒரு செல்ஃபி எடுக்கிறவன் வந்து பின்னாடி தட்டி விட்டான். ஸோ அது பெரிய கான்ட்ரவர்ஷியலாக போச்சு. அவங்க பெருசாக அதை ரியாக்ட் பண்ணல. ஸோ இதுதான் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க வந்து யூகிச்சுட்டே வந்து வந்துட்டாங்க. ஸோ அதை வந்து கடந்து வந்துட்டாங்க போல. ஸோ நடிகை ஹனி ரோஸோடைய இந்த வளர்ச்சி, ஸோ பின்னழகு வளர்ச்சியும் இவங்க காட்டக்கூடிய கவர்ச்சியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிம் ஓப்பனிங்க்கு போவாங்க. ஸோ அந்த கிளிப் வந்து கடைசியில் இருக்கும். அந்த ஜிம் ஓப்பனிங்க்கு போவாங்க. அந்த ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபேண்டஸியான ஒரு ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல. ஸோ ரெட் கலர் டாப் போட்டுக்கிட்டு டைட்டான செம்ம டைட், அது போட்டால் எப்படி நடக்கக்கூட முடியுமான்னு தெரியல. அந்த மாதிரி டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தன்னுடைய சிக்னேச்சர் உடல் அமைப்பை வந்து அப்படியே காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஆளாக இருந்திருப்பான் பாருங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹனி ரோஸ் அச்சு பெசராம அவங்க சொன்னதை அப்படியே செஞ்சிருப்பாங்க. ஸோ நமக்கும் வந்து ஒரு ஃபேண்டஸியை பார்த்து என்ஜாய் பண்ண ஃபீல் கிடைக்குதா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஹனி ரோஸ் இந்த அந்த ஜிம் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஃபேண்டஸியாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்து ஒரு 2 இப்படி இப்படி ஒரு ஆட்டு, அப்படி ஒரு ஆட்டு செஞ்சீங்கன்னா நம்ம ஜிம்மு ஃபேமஸ் ஆயிரும் சொல்லியிருப்பாப்புல ஓனரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மனசுக்கு ஓணாமல் நம்ம ஹனி ரோஸும் வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நடிகை ஹனி ரோஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன? அவங்களோட நடிப்பா, அவங்களுடைய ஸ்மைலா, இல்லை வேற எதுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சது அவங்களுடைய அழகான க்யூட்டான அந்த டீப் ஹோல், அப்புறம் வந்து பின் அழகு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.